சார் பேசுறதுக்காக சார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யூடியூப் எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேட்டி கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா நாம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே என்கிட்ட எப்படி இருந்தான் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே எப்படி இருந்தா நமக்கு தெரியாது இல்ல. இப்போ 2 பேர் சொல்றதை நம்ம எடுத்துக்கணும்ல. கரெக்ட். இந்த ஏற்கனவே கூட சார் உங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்குதா கூட வச்சுக்கோங்க. அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம போய் நம்ம ஆழமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். இப்போ இவர் தரப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை ஆகிடுச்சு, ஒதுக்கிக்கிறது தானே கரெக்டாக. அப்போ அது கரெக்ட், ஒதுங்கிறது கரெக்டு. ஆனால் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறீங்க, அதுதான் இங்கே இப்போ சிக்கலே. அதுதான் இப்போ அந்த அவங்க சைட்லேருந்து திருநங்கை சைட்லேருந்து பாருங்கள், எனக்கு யாரும் கிடையாது, நீ தான் என் கூட பழகிட்டு எல்லாம் பண்ணியிருந்த, இப்போ நீ திடீர்னு விட்டுட்டு போறியே, இப்போ என்ன அந்த இடத்துல கண்ணீர் விட்டு சொல்லலை, அவ்வளோதானே தவிர. அப்போ அந்த இடத்துல நான் கேட்டால் நீங்கள் எப்போ கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இது எனக்கு ஒன்றுமே இல்லை சார். என்னை கேட்டால் நான் நினைக்கிறேன் இவங்க உட்காந்து பேசினா முடிஞ்சிடும்.